நெருப்பு கோழிகளை ஏன் நெருப்பு கோழி அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த பறவை பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான வெப்பமான சூழல்ல வாழக்கூடிய ஒரு பறவை. அப்படியே அதை பார்க்கையில அது அனல் வந்துட்டு பயங்கரமா அந்த வெப்பத்துல வந்துட்டு அப்படியே இருக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா நெருப்பெரியில ஒரு அனல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த அனல் இருக்கும். அதுல அந்த கோழிகள் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது அது வந்துட்டு சாப்பிட்றது நடக்கிறது இதை பார்க்கையில ஏதோ ஒரு நெருப்போட அனல் மேல வந்துட்டு இது உலாவுற மாதிரி இருக்கிறதுனால இதை பார்த்த மக்கள் வந்துட்டு இதை நெருப்பு கோழிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு கோவப்படையில இந்த நெருப்பு கோழியுடைய உடம்பு முழுக்க சிவப்பா வந்துட்டு ஏற்படும். அதாவது பயங்கரமா செவந்து போயிடும். அதனுடைய ஸ்கின் வந்துட்டு பயங்கரமா செவந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு அந்த நெருப்போட கலர் மாதிரி இருக்கிறதுனால இதை நெருப்பு கோழிகள் அப்படின்னு அழைச்சாங்க. நெருப்பு கோழிகள் கோழி இனத்துல வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா கோழிகளுடைய பரிணாம வரிசையுடைய பேரு கேலிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நெருப்பு கோழிகளுடைய பரிணாம வரிசையுடைய பேர் என்ன அப்படின்னா அது வந்து ஸ்ருத்தியானி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்ருத்தியானிடே அப்படிங்கக்கூடிய ஒரு குடும்பத்துல வரும். நெருப்பு கோழிகள் பார்க்கறதுக்கு கோழிகள்